வணக்கம். இந்த 2025 ஜூன் மாசத்துல ஜீரோதா கைட்ல என்னென்ன புது புது அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு பகுதியா நம்ம டெமோவா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2 பகுதி வீடியோ வந்து போட்டுட்டோம். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐ பட்டனும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜீரோதால ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது நம்ம பார்ப்போம். எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த ஜீரோதால ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி போடுறதுன்னு மட்டும் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஸோ இந்த வீடியோல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்காக ரொம்ப கிளியரா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் brokerage free ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைச்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ண நினைச்சாலும் தாராளமாக எங்களுக்கே கூப்பிடுங்க. எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஜீரோதாவோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். சீக்கிரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சி ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஜீரோதா வெப்சைட்ல என்ன ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கோ அங்கே கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. அப்போதான் எல்லா சப்போர்ட்டும் தமிழ்ல உங்களுக்கு லைஃப்லாம் கிடைக்கும். ஜீரோதா சப்போர்ட்டை எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அவங்களால் அப்ரூவ் பண்ணவங்களால மட்டும்தான் வந்து அந்த சப்போர்ட் கொடுக்க முடியும். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஸ்டாப் லாஸ்னா என்ன அப்படின்னா, நாம ஒரு பொசிஷன் எடுக்கிறோம், அது நம்மளுக்கு அகைன்ஸ்டா லாஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னா, ரொம்ப லாஸ் ஆகிடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட லாஸோட வெளியே வந்தாலும் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளவு மினிமம் லாஸ் உங்களால தாங்க முடியுமோ அந்த லாஸை வந்து ஆர்டரை போட்டு வைக்கிறது தான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கண்டிஷன் என்ன, எப்பப்பெல்லாம் அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பயன்படும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பையிங் பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு செல்லிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து போட வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் ஷார்ட் போடுறீங்கன்னா அதுக்கு பையிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து போட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் எடுத்த பொசிஷனை ஸ்டாப் லாஸ் போட்டு கவர் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் இப்போ ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை விட அதிகமான விலைக்கு நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்கள் பையிங் ஸ்டாப் லாஸ் பயன்படுத்தலாம். இதே ஒரு ப்ரைஸ் போயிட்டு இருக்கு, அந்த ப்ரைஸ் காட்டில் குறைவான ப்ரைஸுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டாக்கை செல் பண்ணும் பொழுதும் ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டர் வந்து பயன்படுத்தலாம். இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பை ஆர்டர் நான் மார்க்கெட்டில் நான் சும்மா வந்து போடுறேன் இன்ட்ராடேல, அது பை வந்து ஆகட்டும். ஸோ இதுக்கு நம்ம இப்போ செல்லிங் ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். ஸோ பொசிஷன் போய் பார்ப்போம். ஸோ எவ்வளோ வந்திருக்கு, 103க்கு நான் அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணி வச்சுருக்கேன். 103லேருந்து மேலே போக போக எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 103லேருந்து கீழே வர வர எனக்கு லாஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நான் என்ன நினைக்கிறேன், சப்போஸ் ஏதாவது மாற்றங்கள் நடந்து இது ரொம்ப கீழே போயிடுற மாதிரி இருந்தாலும் ஒரு 100 ரூபா வரைக்கும் நான் லாஸ் தாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த 100 ரூபாய்க்கு நான் செல்லிங் ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ நீங்கள் டைரெக்டாக போய் இங்கே செல் ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டர் போடுறதுக்கு பதிலாக இங்கே பொசிஷன் போயிட்டு அதை கிளிக் பண்ணி எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா செல் ஆர்டர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பாருங்க ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் அப்படின்னு 2 வந்து இருக்கு. இதில் மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நான் ஒன்று வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் எடுத்து விட்டுறேன். அப்போ தான் வந்து ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதே ஒர்க் ஆகும், இல்லை ஒர்க் ஆகாது. மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் என்னன்னு தனியாக வீடியோ போட்டுட்டு அதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டாப் லாஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ட்ரிகர் ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு 2 காட்டுது பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 100 ரூபா வரைக்கும் நான் லாஸ் வந்து தாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து 100 அப்படின்னு நான் ப்ரைஸில் வந்து போடுறேன். ஸோ ப்ரைஸில் என்ன போட்டோமோ அதை விட அதிகமான ப்ரைஸ் தான் ட்ரிகர் ப்ரைஸில் போடணும். எப்பயுமே செல்லிங் ஸ்டாப் லாஸில் ட்ரிகர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சு நான் என்ன பண்ணுறேன், 100.50 அப்படின்னு நான் போட்டுறேன். ஸோ இப்போ 103க்கு நம்ம வாங்கின ஸ்டாக் வந்து விலை குறைஞ்சிட்டே வந்து 100.50 தொட்ட உடனே இந்த ஆர்டர் ட்ரிகர் ஆயிடும். ட்ரிகர் ஆகிட்டு 100 ரூபாயிலிருந்து 100.50க்குள்ள இருக்கிற எந்த ப்ரைஸ்க்கு வேணாலும் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகலாம். அப்படி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க. ட்ரிகர் ப்ரைஸ் போடும், ட்ரிகர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும். ட்ரிகர் ப்ரைஸ் தொட்ட உடனே ஆர்டர் ட்ரிகர் ஆயிரும். ஸோ ப்ரைஸில் எவ்வளோ போட்டிருக்குமோ அந்த ரேஞ்சுக்குள்ள எந்த ப்ரைஸில் வேணாலும் நம்ம ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ 103லேருந்து எவ்வளோக்கு வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுதோ அது வரைக்கும் இருக்கிற லாஸ் வந்து நம்மளுக்கு தான். இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சில சினாரியோக்கள் வந்து இப்படி வந்து நடக்கும். ஸோ நல்லா வந்து ஃப்ளக்சுவேஷன் நடக்கும் பொழுது இந்த 2 ப்ரைஸும் தொடாமல் அப்படியே வந்து ஜம்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. 2 ப்ரைஸும் தொடாமல் ஜம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து லிமிட் ஆர்டராக மாறிடும். ஸோ இந்த 2 ப்ரைஸும் தாண்டி கீழே போயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் கீழே போனதுனால இது லிமிட் ஆர்டராக மாறி டார்கெட் ஆர்டராக வந்து மாறிடும். ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ஸ்டாப் லாஸ் லிமிட் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்படியே பக்கத்தில் வந்து பாருங்க ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டுன்னு இருக்கு. இதில் ட்ரிகர் ப்ரைஸ் மட்டும் நம்ம டைப் பண்ணால் போதும். எவ்வளோ லாஸ் தாங்க முடியுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிட்டு செல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த ஆர்டர் வந்து 100க்கு வந்து பிளேஸ் ஆயிரும். 100 தொட்ட உடனே இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து மார்க்கெட் ஆர்டராக வந்து மாறிடும். அப்படி மாறினுச்சுன்னா 100 தொட்டதுக்கு அப்புறமா எந்த ப்ரைஸுக்கானாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகலாம். இந்த ப்ரைஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு அக்யூரேட்டா நம்மளால சொல்ல முடியாது. இதுதான் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டுக்கும் ஸ்டாப் லாஸ் லிமிட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதுலயும் சில சினோரிகள் வந்து நடக்கும். இப்போ எக்ஸாக்டா நல்லா ஃபிளக்சுவேட் நடக்கும்போது 100 தொற்றுச்சு அப்படின்னா அது மார்க்கெட் ஆர்டரா மாறுறதுனால
என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு அது 95க்கெல்லாம் கூட எக்ஸிக்யூட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த 2 ஆர்டர்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணி ஆர்டர் வந்து போடணும். இந்த ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் வந்து ஆப்ஷனுக்கு வந்து பயன்படாது. ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டர் தான் ஆப்ஷனுக்கு பயன்படும். அது நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஆப்ஷன்ல நான் முன்ன சொன்ன மாதிரி ஃபிளக்சுவேஷன் அதிகம் இருக்கிறதுனால அதை பிரைஸ் தொட்ட உடனே என்ன பிரைஸ்க்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியாது. அதனால ஸ்டாப் லாஸ் லிமிட் மட்டும்தான் ஆப்ஷனுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இப்போ பார்த்தது நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிட்டு அதுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் ஆர்டர், செல்லிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நீங்க ஷார்ட் போறீங்கன்னா அதுக்கு பையிங் ஸ்டாப் லாஸ் எப்படி போறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு ஸ்டாக் வந்து நான் ஷார்ட் போய் வச்சிருக்கேன். இது நம்ம பையிங் ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். ஸோ இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா 103.16 கீழே வர எனக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். 103.16 மேலே போக போக எனக்கு லாஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ என்னால் லாஸ் தாங்க முடியும் அப்படின்னா 106 வரைக்கும் நான் லாஸ் தாங்க முடியும் அப்படின்னா ஸோ இங்கேயே நான் எக்ஸிட் வந்து கொடுக்குறேன். பாருங்க பயோட விண்டோ வந்து ஓப்பன் ஆச்சு. எப்பயும் போல ஒரு ரேஞ்சுக்குள்ள உங்களுடைய லாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இப்படி வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து 106 அப்படின்னு நான் இங்கே வந்து போடுறேன். இங்கே பையிங் ஸ்டாப் லாஸ்ல வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், ட்ரிகர் ப்ரைஸ் குறைவாக இருக்கணும். இந்த ரெண்டையும் மாற்றி போட்டாலும் கூட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது, உங்களுக்கு காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் 105.50 அப்படின்னு போடுறேன். ஸோ போட்டுட்டு இந்த ஸ்டாப் லாஸ் லிமிட் ஆர்டரை நான் போட்டுட்டேன் அப்படின்னா ஸோ இந்த ஆர்டர் வந்து எனக்கு இப்போ பெண்டிங்கில் வந்து இருக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நாம செல் பண்ண 103.16 மேலே போய் 105.50 தொட்ட உடனே இந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகிட்டு 106 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்சில் வேணாலும் என்னோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகலாம். அதோட லாஸ் வந்து நம்மளை வந்து சேரும். ஸோ இப்படி ப்ரைஸ் ட்ரிகர் ப்ரைஸ் போட்டு ரெண்டு ப்ரைஸ்க்கும் கேப்ல என்ன ப்ரைஸ்ல வேணாலும் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து பையிங் ஸ்டாப் லாஸ் போடுறது. இதுவே வேண்டாம் நம்ம மாற்றணும்னு நினச்சோன்னா மாடிஃபை இங்கேயே வந்து கொடுத்துட்டு பாருங்க ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டில் ஜஸ்ட் 106 மட்டும் நான் போட்டுட்டு மாடிஃபை கொடுத்துட்டேன் அப்படின்னா 106க்கு இந்த ஆர்டர் வந்து மாறிடும். ஸோ மேலே போயிட்டு 106 தொட்ட உடனே இந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகும். இப்படி ட்ரிகர் ஆனிச்சுன்னா இது மார்க்கெட் ஆர்டராக கன்சிடர் ஆகும். 106க்கு எக்ஸிக்யூட் ஆகாது. என்ன ப்ரைஸ் வேணாலும் அப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ 103.16 மேலே எத்தனை ரூபாய்க்கு எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த லாஸ் நம்மளுக்கு வந்து சேரும். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரு. ஸோ நம்ம செல்லிங் ஸ்டாப் லாஸும் பார்த்துட்டோம், பையிங் ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் பார்த்துட்டோம். இது எல்லாமே நம்ம எடுத்த பொசிஷனுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறதுக்காக பண்ணுற ஆர்டர்ஸ். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டாக்கை வாங்கும் பொழுதும் இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பயன்படும். எப்போ பயன்படும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, இது ஐடிபிஐ ஸ்டாக் வந்து நான் வந்து பை வந்து கொடுக்குறேன். ஸோ பை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனை வந்து நான் வந்து மார்க்கெட்டில் வெளியே வந்துடுறேன். ஸோ பொசிஷன் இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ குவான்டிட்டியில் 0 தான் இருக்குது, என்கிட்ட எந்த பொசிஷனும் இல்லை. ஓகே, இப்போ வந்து பாருங்க ஐடிபிஐ வந்து இப்போ எவ்வளோக்கு போயிட்டு இருக்கு, 103.17 103.20 சம்திங் போயிட்டு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், இப்போ இருக்க ப்ரைஸ்க்கே பை பண்ண வேண்டாம், இது கண்டிப்பாக ஒரு 105 தாண்டிருந்துச்சுன்னா மேலே போகும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ப்ரைஸு காட்டிலும் விலை அதிகமாக வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் லிமிட் ஆர்டரை சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் பாருங்க 105 அப்படின்னு போட்டுட்டு நான் வந்து பை கொடுத்தேன் அப்படின்னா 105 வர வரைக்கும் வெயிட் பண்ணாது. ஏன்னா இப்போ இருக்க ப்ரைஸ் காட்டிலும் நான் அதிகமான ப்ரைஸுக்கு லிமிட் ஆர்டர் போட்டேன் அப்படின்னா இப்போ 103.15 103.17 அந்த ரேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆகிரும். ஏன்னா வந்து பாருங்களேன், நான் பை கொடுத்தவொன்னு வந்து பாருங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு, எனக்கு பெண்டிங்கில் இல்லை. ஸோ இதுதான் பாருங்க 103.16 வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அதனால நீங்கள் இப்போ இருக்க விலை காட்டிலும் அதிகமான ப்ரைஸ்க்கு நீங்கள் பை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் ஆர்டர் வந்து போடணும். பாருங்க பையை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இருக்க ப்ரைஸை காட்டிலும் 105 அல்லது 105.50 இந்த ரேஞ்சில் நீங்கள் பை பண்ண நினைச்சீங்கன்னா இப்படி தான் வந்து ஆர்டர் போடணும். ஸோ இப்போ போட்டுட்டு நான் பை கொடுக்குறேன். பாருங்க என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக எந்த பொசிஷனும் இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ண நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்க ப்ரைஸ் காட்டிலும் மேலே வந்து இந்த ரெண்டு ப்ரைஸ் கேப்பில் எந்த ப்ரைஸ் இல்லைனாலும் எனக்கு பையோட ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் போட்டேன்னா இந்த ஆர்டர் வந்து பெண்டிங் இருக்கும். ஸோ இப்போ ட்ரிகர் ப்ரைஸில் நான் 105 போட்டிருக்கேன், ப்ரைஸில் வந்து 105.50 போட்டிருக்கேன். இப்போ இருக்க ப்ரைஸு காட்டிலும் ஸோ 105 தொட்ட உடனே ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகும். 105.50 அந்த ரேஞ்சுக்குள்ள 105லேருந்து 105.50 ரேஞ்சுக்குள்ள எந்த ப்ரைஸ் வேணாலும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பை பண்ண நினச்சிட்டு இந்த ஆர்டர் போட்டோம் அப்படின்னா இப்போ தான் அது வந்து பெண்டிங்கில் இருக்கும். பாருங்க ஆர்டர் பிளேஸ் ஆச்சு, பெண்டிங்கில் இருக்குது. இப்படி தான் இப்போ இருக்கிற ப்ரைஸ் காட்டிலும் அதிகமான ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கும் பொழுது இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ லிமிட் இல்லாமல் நீங்கள் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டாகவும் இந்த ஆர்டர் நீங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம்னா அது மார்க்கெட் ஆர்டராக மாறிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரைஸ் தொட்ட உடனே என்ன மார்க்கெட் ப்ரைஸ் வேணாலும் எக்ஸிக்யூட் ஆகலாம். இதுதான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செல் பண்ணும் பொழுது.
ஸோ இப்போ 103.7 சம்திங் போயிட்டு இருக்கு. 103க்கே நம்ம செல் பண்ணாமல் விலை குறைஞ்சி 100 தொட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ட்ரி ஆகலாம்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டையோ அல்லது ஸ்டாப் லாஸ் லிமிட்டையோ சூஸ் பண்ணிட்டு ஸோ இப்படி இந்த ஆர்டர் நீங்கள் இப்படி பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இறங்கி அது ட்ரிகர் ஆனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதோ அல்லது ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் போடுறதோ ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே. இப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்கள் புதுசாக ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் போட்ட மாதிரி 1-2 குவான்டிட்டிலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1-2 ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக நீங்களே வந்து அது கம்ஃபர்டபுள் ஆகிடலாம். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் முடிச்சிட்டோம். அடுத்து 0 ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு பகுதி டெமோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து 0 கைக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்ஸ்.